Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ DIY globe. இந்த globe வந்து எப்படி DIY ல பண்ணலாம் அப்படிங்கற வீடியோஸ் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது ஒரு பால், பேப்பர் வந்து தின்னா கட் பண்ணி மெஷர்மென்ட் வந்து ஒரு பர்టిక్యులர் சைஸ்ல மெஷர்மென்ட் எடுத்து அதை தின்னா கட் பண்ணி பாலை வந்து 360 டிகிரில ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் பேஸ்ட் பண்ண பிறகு இந்த பால் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும், ப்ளைனாக இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு கான்டினென்ட்ஸ் வந்து பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. கான்டினென்ட்ஸ் பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதோடைய மெஷர்மெண்ட்டுக்கு எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வாட்டர் பாடிஸ் வருதோ அங்கெல்லாம் ஓஷன் கலரில் வந்து நீங்கள் ப்ளூ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் லேண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து க்ரீன் கலரில் வந்து லேண்டான இம்ப்ரெஷனுக்காக நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். கான்டினென்ட்ஸ் உடைய பார்டர் பென்சிலில் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ ஹைலைட் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் ஸ்கெட்சில் அவுட்டர் ட்ரா பண்ணிக்கலாம். After finishing the coloring of blue and green, the earth looks now like this. இந்த globe நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டாண்டிங்கில் ப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு 60 டிகிரி இல்லை 30 டிகிரியில் டில்ட் பண்ணி தான் வந்து நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக சைடில் வந்து நம்மளுக்கு ஆர்ச் வந்து பிளாக் கலரில் இருக்கணுன்றதுக்காக கார்ட்போர்டில் கட் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் க்ளோபோடைய மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். இதை சுற்றி பிளாக் கலர் ஒரிகேமி பேப்பரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் வைக்கிறதுக்கும் பேஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த க்ளோபுடைய நம்ம ஷாப்பில் வாங்குகிற லுக் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரிகேமி பேப்பரே யூஸ் பண்ணுங்கள். அதோட ஸ்டிக்கிங் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஒரிகேமி பேப்பரே வந்து டைட்டாக ரோல் பண்ணி மேலேயும் கீழேயும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரிகேமி பேப்பரை வந்து டைட்டாக ரோல் பண்ணி அதை ஒரு ஹோல்டர் மாதிரி வச்சிட்டோன்னா அதை வந்து டூத் பிக்கர் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஸ்டபோனாகவும் நிற்கும் நம்மளுக்கு. இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறத நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கீழே நம்மளுக்கு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து அதை நான் வந்து பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நான் இன்சுலேஷன் டேப் போட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த இன்சுலேஷன் டேப் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனாலையும் கீழே அந்த பிளாஸ்டிக் ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனாலையும் இந்த டூத் பிக்கர் வந்து ஸ்டெப்பொன்னா போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கீழே ஃபிக்ஸ் பண்ண பிளாஸ்டிக் ஸ்பாஞ்சு ஸ்டபோனா இன்னும் நம்மளுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த யூ ஷேப்பில் இருக்க கிளாம்பை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த யூ ஷேப்பில் இருக்கிற கிளாம்ப் 2 சைட்லையுமே வந்து நம்ம அந்த ஸ்பாஞ்ச் போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நம்ம ஸ்க்ரூஸ் வந்து ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இந்த க்ளோப் நம்மளுக்கு ஸ்டபோனா நிற்கும், கீழே விழாது. எல்லா ஃபிக்ஸிங்கும் ஃபினிஷ் பண்ண பிறகு எங்கெல்லாம் நம்மளுக்கு பிளாக் கலர் இல்லையோ அங்கெல்லாம் அக்ரிலிக் கலரில் இருக்க பிளாக்கை வந்து நம்ம கலர் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்டர் லுக் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த டிஐஒய் க்ளோப் மேக்கிங் உங்களுடைய சயின்ஸ் ப்ராஜெக்ட்டில், உங்களுடைய கிட்ஸுடைய ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஐ வில் see you in my next video.